Prose, The Portrait of a Lady, written by Khuswant Singh. Let us see the summary in Tamil. First title explanation பார்ப்போம். Title, The Portrait of a Lady. Portrait means ஓவியம் அல்லது உருவம்னு சொல்லலாம். அப்போ இதோட ஃபுல் மீனிங் என்ன? ஒரு பெண்ணின் உருவம் அல்லது ஒரு பெண்ணின் ஓவியம்னு சொல்லலாம். இந்த லெசனோட ஆத்தர் யாருன்னா குஷ்வந்த் சிங். இவருடைய சின்ன வயசில் இவருக்கும் இவருடைய கிராண்ட்மாவுக்கும் இடையில அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த லெசனில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த லெசனில் கிராண்ட்மதருடைய பிஹேவியர்ஸ், அப்புறம் ஆத்தருக்கும் கிராண்ட்மதருக்கும் இடையில் சைல்ட்ஹுட் டேஸில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், அப்புறம் கிராண்ட்மதர் வந்து சாகிறப்போ என்ன நிலைமையில் இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராண்ட்மதருடைய அப்பியரன்ஸ். அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப குட்டையாக இருக்காங்க, கொஞ்சம் குண்டாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அவங்க வந்து இந்த கூன் விழுந்த மாதிரி இருக்காங்க லைட்டாக. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா சுருங்கலாக இருக்குது. நம்ம பாட்டிக்கலாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த தோலெல்லாம் ஃபேஸில் இருக்க அந்த தோலெல்லாம் சுருங்கி இருக்குமா, அந்த மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன், ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. எப்போவுமே கையில் ஒரு மாலை வச்சுருப்பாங்க. அந்த பாசி மாதிரி இருக்கும்ல, ஒவ்வொரு பாசியாக கவுண்ட் பண்ணிக்கிட்டே ஸ்துதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, எப்போவுமே மன அமைதியோடு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆத்தருடைய கிராண்ட் ஃபாதர் எப்படி இருப்பார்னு பார்ப்போம். அவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து எப்போவுமே கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். அப்புறம் ஒரு பெரிய தாடி வச்சுருப்பார். அப்புறம் தலையில் ஒரு தலைப்பாகைன்னு சொல்லுவோம்ல, டர்பன், அது வச்சுருப்பார். இதுதான் கிராண்ட் ஃபாதருடைய அப்பியரன்ஸ். இந்த லெசனில் கிராண்ட் ஃபாதருக்கு எந்த ஒரு ரோலுமே இல்லை, ஜஸ்ட்டு அவருடைய அப்பியரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காரு ஆத்தர். ஓகேவா? ஆத்தர் அவருடைய சின்ன வயசில் அவருடைய கிராண்ட்மா கூட வாழ்ந்து வந்தார். இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சிட்டியில் இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் போய்ட்டு இருந்துச்சு. காலையில் இவர் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அங்கே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூல் முடியவும் கிராண்ட்மா தான் கூப்பிட்டு வருவாங்க. அப்படி ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆத்தருக்கு கிராண்ட்மா வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலுக்கு போய் அங்கே தேவையான ஸ்டேஷ்னரி திங்ஸாக ஒரு ஸ்லேடு, அது வந்து மரத்தில் ஆன ஒரு ஸ்லேடு கொடுப்பாங்க, எல்லோ கலர் சாக் பீஸ், அதுக்கப்புறம் ஒரு இங்க் பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் பென், இதெல்லாம் கொடுத்து கூப்பிட்டு போவாங்க. கூடவே கொஞ்சம் சப்பாத்தி எடுத்து கிராண்ட்மா வச்சுக்கிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வர்றப்போ அங்கே இருக்க தெருநாய்களுக்கு இந்த சப்பாத்தியை போடுவாங்க. அதுக்காக கூடவே கொஞ்சம் சப்பாத்தியும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆத்தரை கிராண்ட்மா ஸ்கூலில் விட்டுட்டு கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்க டெம்பிளுக்கு போயிடுவாங்க. டெம்பிளும் ஸ்கூலும் ஒரே அட்டாச்சு பில்டிங்காக தான் இருக்கும். சரியா? ஸோ அங்கே போய் உட்காந்து அசஸ்வல் ஸ்கிரிப்சரை வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஓவர் ஆன உடனே இவங்களும் வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டுருந்துச்சு ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஆத்தருடைய பேரண்ட்ஸ் வந்து ஆத்தரையும் கிராண்ட்மாவையும் அங்கே சிட்டியை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த லெசனுக்கு. அங்கே சிட்டிக்கு போன உடனே ஆத்தரை வந்து அங்கே இருக்க ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. ஆத்தர் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கிராண்ட்மா வந்து கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதை போகிக்கிறதுக்காக அங்கே வராண்டாவில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேரோஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரெட்டை வந்து கொஞ்சம் நொறுக்கி போடுவோம்ல, ப்ரெட் கிராம்ஸ்னு சொல்லுவோம், அதை அப்படி போட்டு கொஞ்சம் தனிமையை போக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆத்தருக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் வெஸ்டர்ன் கல்ச்சர் அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸையும் அவருக்கு கற்றுத்தர முடியலை அப்படின்ற ஒரு சோகத்துலையும் இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடைய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆத்தர் வந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி போயிடுறாரு. யூனிவர்சிட்டி போனோடனே அவருக்கும் தனி ரூமு அப்படி அந்த மாதிரி தனிமையாகிடுறாரு. அப்புறம் யூனிவர்சிட்டி முடிஞ்சு அவர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக எங்கே போயிடுறாருன்னா அப்ராடு போயிடுறாரு. ஓகேவா? ஆத்தர் அப்ராடு போன உடனே இவங்களுக்கும் கிராண்ட்மாவும் அங்கே சிட்டியில் வந்து தனியாகவே இருக்காங்க. அங்கே ஸ்பேரோக்கு வந்து அங்கே தீனி போட்டுக்கிட்டு இருக்காங்க.
ரொம்ப தனியாக இருக்கவும் எப்போவுமே அவங்களுடைய வாயில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்துதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. 5 வருஷம் கழித்து ஆத்தர் வந்து ரிட்டன் வராரு. ரிட்டன் வரப்போ கிராண்ட்மா எல்லாருமே அங்கே ஸ்டேஷனுக்கு போய் அவரை கூப்பிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட்மாவுக்கு வந்து ஃபீவர் வந்துடுது. இது ஜஸ்ட் ஒரு ஃபீவர் தான் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் கிராண்ட்மாவுக்கு தெரியும் ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்னு. அவங்க என்ன செய்கிறாங்க, அஸ் யூஷுவல் அந்த ஸ்துதியை வந்து சொல்லிக்கிட்டே அந்த பாசியை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டே படுத்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய வாய் வந்து ஸ்துதி வந்து சொல்லவே இல்லை. அந்த கையில் கவுண்ட் பண்ணுவாங்கள்ல, அதுவும் பண்ணவே இல்லை. பார்த்தா கிராண்ட்மா வந்து இறந்துருக்காங்க. ஃபியூனரல் ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து அந்த கிராண்ட்மாவோட பாடி எடுக்க போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராண்ட்மாவோட பாடியை சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேரோஸ் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேரோவுக்கு வந்து ஆத்தருடைய அம்மா வந்து அதே மாதிரி கிராண்ட்மா போட்ட மாதிரியே ப்ரெட்டை வந்து கொஞ்சம் உடச்சி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாம் பசியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஸ்பேரோஸ் வந்து ஒன்று கூட அதை எடுத்து சாப்பிடவே இல்லை. அப்படியே அமைதியாக போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அவங்க போட்ட அந்த பிரெட் கிராம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கிடக்கு. அடுத்த நாள் காலையில் அங்கே ஸ்வீப் பண்ணுவாங்கள்ல, கூட்டுவாங்கள்ல, கூட்டி தள்ளிட்டாங்க. ஸோ இதோடு வந்து இந்த லெசன் வந்து முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now let's watch the video for your detailed study. About the author. Khushwant Singh was an Indian author, lawyer, diplomat, journalist and politician. His experience in the 1947 partition of India inspired him to write Train to Pakistan in 1956, which became his most well-known novel. Let's look at the theme. The story is written in first person and is in a biographical mode. It is a perception of Khushwant Singh of his grandmother through his own eyes. The story shows the special bond and connection between a boy and his granny and the changes that happen in their relationship as time passes by. Here is a summary of the story. Khushwant Singh recalls his grandmother as short, fat, and slightly bent. Her silver hair was scattered untidily on her wrinkled face. She hobbled around the house in white clothes, with one hand resting on her waist and the other telling the beads of her rosary. Khushwant Singh remembers her as not very pretty but always very beautiful. He compares her serene face to that of a winter landscape. During their long stay in the village, grandmother woke him up in the morning, plastered his wooden slate, prepared his breakfast, and escorted him to school. While he studied alphabets, she read the scriptures in the temple attached to the school. On their way back home, she fed stale chapatis to the stray dogs. The turning point in their relationship came when they went to live in the city. Now, the author went to a city school in a motor bus and studied English, law of gravity, Archimedes' principle, and many more things which she could not understand at all. Grandmother could no longer accompany him to school nor help him in his studies. She was upset that there was no teaching of God and scriptures at city school. Instead, he was given music lesson, which according to her was not meant for gentlefolk, but she said nothing. When Khushwant Singh went to a university, he was given a separate room. The common link of their friendship was snapped. Grandmother rarely talked to anyone now. She spent most of her time sitting behind a spinning wheel, reciting prayers and feeding the sparrows in the afternoon. When the author left for abroad, grandmother did not get disturbed. Rather, she saw him off at the railway station. Seeing her old age, the narrator thought that it was his last meeting with her. But, contrary to his thinking, when he returned after a span of 5 years, grandmother was there to receive him. She celebrated the occasion by singing songs of the
homecoming of warriors on an old dilapidated drum, along with the ladies of the neighborhood. Next morning she got ill. Although the doctor said it was a mild fever and would go away soon, she could foresee that her end was near. She did not want to waste time talking to anyone. She lay peacefully in bed, praying and telling the beads till her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. To mourn her death, thousands of sparrows flew in and sat scattered around her body. There was no chirruping, and when Kushwant Singh's mother threw breadcrumbs to the sparrows, they took no notice of the bread. They flew away quietly when the dead body of the grandmother was carried away for the last